friends, welcome to MS Kitchen. வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய அந்த பிரிஞ்சி ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கிட்ட ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரெஞ்சு இலை, பட்டை, கிராம்பு, அது கூட கல்பாசி கொஞ்சம், கூடவே ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸில் உள்ள வெங்காயமாக ஒரு வெங்காயம் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமும் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்து நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதக்கியாச்சு. அடுத்து நம்ம இது கூட தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் சைஸில் உள்ள தக்காளி பழமாக 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடும். அடுத்து நம்ம இது கூட புதினா, மல்லித்தலை அது ரெண்டையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த பிரெஞ்சு ரைஸ்க்கு தேவையான அளவு நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கேரட், உருளைக்கிழங்கு அது ரெண்டையுமே நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். காய் ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். பீன்ஸில் ஒரு 4 இல்லைனா 5 ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டில் ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அது கூட மசாலா கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் கிட்ட இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட தனி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் கிட்ட சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை நல்லா அலசிட்டு நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கூட நல்லா ஊற வச்சுட்டு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு நான் இது கூட ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் கிட்ட நம்ம ரைஸ் எடுத்துருந்தோம்னா 2 டம்ளர் கிட்ட தண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். நார்மலாக எவ்வளோ விசில் வச்சு வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வச்சுருக்கேன்னா அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். ஓப்பன் பண்ணக்கூடாது. விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கிட்ட நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரெட் துண்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ப்ரெட்டை இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த ஓரங்கள் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம லைட்டாக ஆயிலில் பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரெட்டு இந்த மாதிரி பொரிச்சிட்டு இந்த கலரில் மாறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில்லாம் போயிருச்சு. கொஞ்சம் நேரம் தம்மில் இருந்துச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆயிருச்சுங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரைஸ் நல்லா குழையாமல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு.
இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருந்த அந்த பிரெட் துண்டுகளை இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ஈஸியான பிரெஞ்சி ரைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு ரைஸ் பார்க்கும்போதே தெரியும், ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான ஈஸியான பிரெஞ்சி ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.